இது வண்டி பஜாஜ் வண்டி. ஒரு சின்ன வேலைக்கு வந்திருக்கு. வண்டி 3 டோம்னு நினைக்கிறேன். புது மாடல் வண்டி தான். இதில் என்ன இதுனாக்க வண்டி எல்லாமே அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெட்ரோல் கிடையாது, சிலிண்ட்ரு கேஸில் ஓடுறது. பாருங்கள், தேங்க பார்த்தீங்களா இங்கே மாட்டியிருக்காங்கன்னு. இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், வண்டி பார்க்க நல்லா லுக்காக தான் இருக்குது. எல்லாமே சிலிண்டர் டைப்பு தான். கீழே சிலிண்டர் எங்கேயும் லீக்காக மட்டும் ஆகிடக்கூடாது. ஆமாம், இன்ஜெக்டரை காணா. இன்ஜெக்டர் நம்பிட்டு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஜின்குள்ளே விட்றதுக்கு இது வர வர நீ மாடல் ஃபுல்லாக இப்படி தான் வரும். ஏர் ஃபில்ட்ரு இங்கே இருக்குது. இங்கிட்டு வருது ஏர் ஃபில்ட்ரு. இந்த இருக்குது இன்ஜெக்டர். காணான்னு சொல்லிக்கிட்டுருங்க. இந்த இருக்குது இன்ஜெக்டரு. இவ்வளோ வச்சுருக்காங்க. ஏர் ஃபில்ட்ரு இங்கே இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு இந்த மேலே போகுது. ஆமாம், இந்த இருக்குது ஏர் ஃபில்ட்ரு. இந்த இருக்குது ஓஸு. இப்படி மேலே போகுது. இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன் உள்ளே. ஆமாம், சிலிண்ட்ரு பாருங்கள் உள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் சென்ட்ரில் வச்சுருக்காங்க, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனாலும் பாதிக்காதபடி. கரெக்டாக வித்தியாசமாக இருக்குது. இந்த மாடலில் இதான் பேட்ரி வண்டி, இதான் அடுத்தடுத்து வர்றது. ஆமாம், ஆனால் என்ன டக்குன்னு ஸ்பேர் கிடச்சி தொலையாது. ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நீங்கள் கம்பெனியில் கொடுத்து தான் பார்க்குறாப்போ இருக்குது. நீட்டாக நல்லா பாரு, ஃபுல்லாக ஃபிட் பண்ணியிருக்கா. காயில் வேணால் வருது, மற்றபடி எல்லாம் பைக் மாதிரி தான். இந்த பவர் காயில்லாம் வருது, எல்லாமே பைக் மாதிரி தான். ஆனால் சிலிண்ட்ரு மாடல், சிலிண்ட்ரு பெட்ரோலுக்கு பதிலாக. டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நீ நம்ம தான் மாறணும். அதனால் பழைய மாடல் வண்டி இப்போதைக்கு வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துறாங்க. எத்தனை வருஷம் ரினியூவல் பண்ணி ஓட்ட முடியுமோ ஓட்டுங்க. அதுக்கப்புறம் புது மாடல் எடுங்க. ஏன்னா இதுக்கு டக்குனு ஸ்பேர் கிடைக்காது. ஒன்று ஏதாச்சும் ஒரு கம்பெனிலாம் அலையணும். ஒரு வண்டி அவங்க டெலிவரி பண்ணுறாங்கனாக்க அந்தந்த ஏரியாவில் உள்ள மெக்கானிக்கலுக்கு கூப்பிட்டு ட்ரைனிங், சிம்பிளாக ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து தான் டெலிவரி பண்ணணும். அப்போ தான் அந்த வண்டி சேல்ஸும் ஆகும். எங்கே போனாலும் நம்மளுக்கு வேலை தெரியும். அப்படிங்கிற வேலை தெரியலைங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. வேலை தெரியும், கொண்டு வாங்க பார்ப்போம் தான் சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் என்ன செய்ய, எங்களுக்குன்னா இந்த இன்னும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கல. ட்ரைனிங் நீ கொடுக்க போதான் எங்கள் சங்கத்தில் தான் சொன்னாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.